ஊரு எவரும் கேள்வி ஏப்பா 1.5 கோடி பேர் இங்க வந்துட்டா தமிழ்நாடை காக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி எவ்வளவு ரணகலமாகி ரத்தகலமாகி இந்திய எதிர்ப்புக்கு எத்தனை நூற்றுக்கணக்கான பேர் உயிரை கொடுத்துருக்காங்க, பல்லாயிரக்கணக்கான பேர் சிறை சென்றிருக்காங்க. இந்திய எதிர்ப்புக்கு காரணத்தினாலதானே வந்து படத்தப்பல் கொண்டு நிறைய வேலைக்கு வராங்க. வேலைக்கு வராங்க, வேலை செய்ய சம்பாரு ஓட்டு போட பைக்ல போய் போட்டு வா. திமுகவில் கவுன்சிலர் பதவி கொடுத்தாங்க. 30 வருஷமா இருக்கான். சொல்றேன், தொடர்ந்து 40 வருஷமா இருக்கான். நேற்று வந்துட்டு 1.5 கோடி பேர் கேட்க முடியாது. கேள்வியை கொண்டு போய் அங்க கேளு. இதுவரைக்கும் 769 பீகார் தான் வந்து ஓட்டுரிமை சென்று பதிவு பண்ணிட்டாங்க. அதெல்லாம் உடம்பு கொண்டு வரோம். என்ன வந்து இந்த குரங்கு அப்பம் பங்கு போட்ட கதையாவெல்லாம் உங்க கதை இங்க கொண்டாந்து செலுத்தாதீங்க. மத்திய அரசு இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற மோடி அரசு மிகப்பெரிய ஒரு மோசடியான ஆட்சி நடத்தி 11 வருஷமா தொடர்ந்துகிட்டு இருக்கிற இது இவிஎம்ங்கிற ஓட்டர் அட்டை டப்பா ஒரு ஏமாற்று மிஷினை வச்சுதான் பதவியில இருந்துட்டு இருக்காங்க. திருடங்கையில சாவி இருக்கிற மாதிரி இந்த ஜனநாயகம் படாத பாடுபட்டு இருக்கு. இது ஜனநாயகம் இல்லை, அவர் நடத்துறது குணநாயகம்னு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா மீடியாவில் 90% அவங்க ஆட்சியம் தான். அதானி அம்பானி தான், உங்களும் அதுல ஒண்ணுதான். பாவம் செய்தி சேகரிக்க வந்திருக்கீங்க. உங்க மேல நான் கோச்சிக்க மாட்டேன், மனுஷங்க உங்க மேல போக மாட்டேன் நினைக்காதீங்க. ஆனா தமிழ்நாடு சின்னாபின்னமாயிடும். தமிழக முதலமைச்சர் முதல்ல சட்டம் போட்டு யாருக்கு ஓட்டுறீங்கன்னா வழங்கக்கூடாது சட்டம் போடணும். அதை போடணும்னா போடணும், தீர்மானம் கொண்டு வந்திருக்கலாம். ஓட்டுரிமையெல்லாம் இங்கே கொடுக்க முடியாது. கொடுக்க நாங்கள் விட மாட்டோம், ஒட்டுமொத்த தமிழர்களும் விட மாட்டோம். நான் ஏன் இப்போ இவ்வளவு நாளாக திடீர்னு நம்ம தம்பிக்கு ஆதரவு கொடுத்தோம் விஜய்க்கு, அப்புறம் பார்த்தா அவரு இந்த ஒரு காலகாலமா 30 வருஷமாவே திமுக பக்கம் போகாதவன் இப்போ அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நான் கட்சி பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அவரு இவரு அந்த இதெல்லாம் கொண்டா மக்கா இவரை புதிய கட்சி எல்லாம் பார்த்தா இந்த பொம்மலாட்டம் மாதிரி பப்பட் ஷோ அவங்க இறக்கி விட்டுட்டு இதை தூக்கலான்னு பார்க்குறாங்க. நாங்கள் எங்கள் கங்காளி சென்று அடிச்சுக்குவோம், இருக்கிற பல முரண்பாடு இருக்கு, முரண்பட்ட கருத்து இருக்கு, நாங்கள் வீட்டுக்குள்ள அடிச்சுக்குவோம், உரிமையை கேட்டு வாங்கிக்குவோம். ஆனால் இது எல்லா சக்திகளுமே மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டை சூறையாட காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் நீங்க கேள்வி அதெல்லாம் கொடுத்தாச்சு. ஏன்னா தமிழ்நாடு பொறுத்து வச்சு அவர் வந்தா ஓட்டு போற ஏஜென்ட்டுகள் போட்டு அந்த தொகுதியை திமுக அதிமுக எல்லா கட்சிகளும் வழக்கமாக அதே மாதிரி என்ன இருந்தாலும் நாங்கள் விட முடியும். இங்க ஓட்டுன்னு போச்சுனாலே எலெக்ஷன் நடக்காது. புரியுதுங்களா? அவங்க உதவும் முகமாகத்தான் எல்லா இதையும் செய்யறாங்க. இப்போ மம்தா பானர்ஜி ஒரே போட்டு வச்சாங்க, திருக்கி போட்டு வந்தா அரெஸ்ட் பண்ண வேண்டும். எஃப்ஐஆர் கொண்டு வந்தா எஃப்ஐஆர் இங்க ஒரு சூழலோட ஒரு பேர் ஆட்சி கொஞ்ச நாள் இன்னமும் பேர் ஆபத்து எல்லாத்துக்குமே இப்போ தெரியும். அதை பாதுகாக்கும் விதமாக தான் தமிழ்நாடு அரசு இதை அனுமதிச்சிருக்கு. தமிழக எதிர்ப்பு நான் சொல்லி பதிலே முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் அதே கேள்வி அளிச்சு மம்தா மாதிரி எதிர்க்கலைன்னா அவங்க வந்து காவல்துறை எல்லாமே அவங்க போக்குவரத்தில் அவங்க கையில் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஜெயலலிதா போட்டு தெரிவித்து போன ஆட்சியிலேருந்து எனக்கு முன்னாடி இருந்து பல உயர் பதவிகளில் நான் காவல் அதிகாரிகளை குறைஞ்சு இருக்கின்றேன். எல்லா வேறு மாநிலத்தவர்கள் பண்டாரி தீகாரி அது இது வந்து யாரோ எல்லா உயர் பதவியிலும் எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸர்ஸ் எல்லா இதுலையுமே கொண்டாந்து விட்டுட்டாங்க. அதனால அது களை எடுக்கணும். தமிழ்நாட்டில் இனிமேல் தமிழ் அதிகாரிகள் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்.